பாரு கம்ருதீன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள, அது எனக்கு என்னால் அது மன்னிக்கவே முடியல. அந்த ஷோட பேரை கெட்டு போச்சு. வெரி வெரி டிசப்பாயிண்ட். இதையா நான் இப்படி நினைச்சேன். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். சவுண்ட் நாய் குலைக்கிற ஒரு விஷயம் அது சத்தியமா எனக்கு தெரியும். நீங்க வெளியில இருந்தீங்க. ஆமா, நான் பெட்ரூம்ல இருந்தேன். அவங்க ஏதோ பாத்ரூம்ல போனதா நான் கேள்வி. அது பார்க்க கூட இல்லை. எனக்கு வந்து பாரு ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அந்த கேமுக்காக என்னோட பேரை இழுத்து திருமணமான அமித் அந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சும் அதை பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்வால தான் இங்கே இருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் டிஸ்டன்ஸ் பண்ணிடணும், ஒரு அவகிட்ட இருந்து நான் தூரம் போயிடணும், நான் இங்கே போகிறதா என்ன பாரு நோ பாரு, பாரு நோ பாரு அந்த மாதிரி இருப்பார். கம்ருதீன் வந்து அரோராவோட சண்டை போடும்போது அந்த ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்சம் அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம். டப்புன்னு அடிச்சு கம்ருதீன் அப்படின்னு சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா கனி அண்ட் கேங்கோட நான் உள்ள போகும்போது கனி சபரி லிட்டரலி சபரி பக்கத்துல நான் போய் உட்கார்ந்த உடனே ஏஞ்சி போயிடுவார். அண்ட் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு ஐ ஃபெல்ட் என்னடா இது, நான் பக்கத்துல உட்கார்ந்தாலே இப்படி நடந்து போயிடுவாங்க. எதனால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சாண்ட்ரா வந்து நிறைய பேர் அது எமோஷனல் கேம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டிராமா பண்றாங்க, எமோஷனல் கேம் பண்றாங்க. எனக்கும் அது தோணுச்சு. அது தோணாம எல்லாம் இல்லை. பட் எனக்குள்ள என்னன்னா, ஒரு வேளை அது உண்மையான ஒரு கிரைசிஸா இருந்தா, ஸோ எல்லாரும் மற்றவங்கள கீழே இழுத்து தான் மேலே போறாங்க. ஸோ நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நியூ இயர் வந்து எனக்கு அமித்தோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ டூ. ஸோ அமித் என்டர் ஆகும்பொழுது வாட் வாஸ் யுவர் ஃபீல்? வெளியில எக்ஸிட் ஆகும்போது என்ன தோணுது இப்போ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு? இல்லை, என்டர் ஆகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். இந்த ஒரு கேம் வந்து அதுவும் அந்த டைமில் சேனல் சொன்னதும் அண்ட் மக்கள் சொன்னதும் ஒன்று தான். அந்த ஷோட பேரை கெட்டு போச்சு. ஏதாவது ஓகே நீங்கள் புதுசாக போகிறீங்க, நீங்கள் எல்லாம் ஃபெமிலியர் டிவி ஃபேஸஸ், நீங்கள் போய் ஏதாவது கொஞ்சம் திருத்துங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக கொண்டு போங்க இந்த விளையாட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அது தோணுச்சு. உள்ளே போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்டா சண்டை போடும்போது கூட ஒரு நாகரிகம் இருக்கணும். அண்ட் ரொம்ப கத்துறது கூச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு மைண்ட்ல ஏத்துக்கிட்டு தான் நான் உள்ளே போனேன். அதனாலதான் நான் சொன்னது, அந்த வீட்டுல ஒரு தலைவனா நான் இருக்க விரும்புறேன், அப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா சேது சார் கிட்ட சொல்லிட்டு உள்ள போனேன். ஏன்னா இப்போ தலைவனுங்கிறவன் வந்து எல்லாத்தையும் பார்த்து அவன் வந்து தானும் உயர்ந்து மற்றவங்களையும் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான். ஸோ எல்லாரும் மற்றவங்கள கீழே இழுத்து தான் மேலே போறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போகணும், எல்லாரையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அதனால நான் போய் எல்லார்கிட்டயும் போய் பேசினேன். லிட்ரலி ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் போய் பேசினேன். என்னோட மனசாட்சிக்கு விரோதமா நான் எதையும் பண்ணாம அந்த ஒரு விஷயத்த, அந்த கான்ஷியன்ஸை கிளீனா வச்சுக்கிட்டு நான் வெளியே வந்துதான் நான் ஃபீல் பண்றேன். தட்ஸ் வாட் ஐ. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பார்வதி அண்ட் சாண்ட்ரா வெளியில வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஓகே இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கேம் பிளேவா தெரியுது. உள்ள போயிட்டு இப்ப வெளியில வந்த வீடியோஸ் எல்லாம் சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க பார்வதி அண்ட் சாண்ட்ராவோட கேம் பத்தி? பார்வதி சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசும்போது அவங்க மட்டும்தான் நான் பேசுறது கேட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுல வேற யாருமே கேட்கற ஐடியாலேயே இல்லை. எல்லாரும் அவங்க பேசுறதா கேட்கணும்னு எதிர்பார்க்கணும். ஆனா நான் பேசுறத அவங்க கேட்டாங்க. ஸோ அந்த விதத்துல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் நான் வெளியே வரும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள, அது என்னால் அது மன்னிக்கவே முடியல அந்த தருணத்தில். பிகாஸ் என்னடா இது, ஏன்னா நான் அவங்கள ஒரு பியூரான ஒரு கியூட்டான கப்பலை தான் நான் பார்த்தேன். அது என்னோட ஒரு வெகுளித்தனமா அது நான் தெரியல. பிகாஸ் மற்றவங்க அதை பத்தி யாருமே என்கிட்ட வந்து பேசல. நீ வந்து இவங்களுக்காக பேசிட்டு இருக்கேன், ஆனா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நீ உனக்கு தெரியல அப்படின்னு யாருமே அந்த ஒரு ஞானோதயத்தை எனக்கு கொடுக்கல. வெளியில வந்துதான் அது கிடைச்சது. அண்ட்
பாரு பத்தி இன்னும் ஐ ஸ்டில் மெயின்டைன் நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு. இருக்கு. பட் இது வந்து என்னால மன்னிக்க முடியல. இது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஸோ என்னோட வேர்ல்ட் வியூ ரொம்பவே மாறிடுச்சு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வெகுளித்தனம் இன்னொரு இடத்துல பயங்கர வைரலா போச்சு, அந்த சவுண்ட் நாய் குலைக்கிற ஒரு விஷயம். பட் அது வந்து எதுக்காக நடந்ததுன்னா அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க ஒரு ரூம். அது சத்தியமா எனக்கு தெரியும். நீங்க வெளியில இருந்தீங்க. ஆமா, நான் பெட்ரூம்ல இருந்தேன். அவங்க ஏதோ பாத்ரூம்ல போனதா நான் கேள்வி. நான் அது பார்க்க கூட இல்லை. எனக்கு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எந்த எபிசோடும் பார்க்கல. எந்த ஜஸ்ட் ப்ரோமோஸ் அண்ட் சில கிளிப்பிங்ஸ் வந்து கியூரேட் பண்ண சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி நான் அதுலேருந்து கொஞ்சம் மென்டலி வெளியே வந்துடணும், அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு கூட என் பொண்ணை நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு என் மைண்ட்ல ஏதோ ஒரு தாட் வருது, இது வந்து மக்கள் எப்படி அதை பார்த்து அது எப்படி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹேங் ஓவர்லயே இருக்கேன் நான். அது மக்கள் வந்து இது ரொம்ப ஃபேக்கா பண்றான் அப்படின்னு நினைப்பாங்களோ. நான் வீட்டில் உட்காந்து என் பொண்ணை நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். அது கூட நான் ஏதோ கேமரா எல்லாம் பார்த்து ஸோ ஐ வாண்டட் டு மென்டலி டிஸ்எங்கேஜ் ஃப்ரம் த பிக் பாஸ் ஹவுஸ். ஸோ என்னோட வெகுளித்தனம் அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு தெரியவே இல்லை. அவங்க ஏதோ பை மிஸ்டேக் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா, அந்த நாய் குலைக்க வச்சுட்டாங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ பேசியிருக்காங்க. ஐ திங்க் கனியும் என்னமோ இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா என்கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. எதனால நடந்தது தெரியுமா அப்படின்னு யாருமே என்கிட்ட சொல்லல. அண்ட் நானும் அந்த ஒரு டிலூஷன்லயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்க நிறைய வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பீப்புள் who know you இன்னும் விளையாடி இருக்கலாமோ அமித், இன்னும் நிறைய இடத்துல நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாமோ, ரொம்ப சைலண்ட் அண்ட் சட்டில் பிளேயராக விளையாடிட்டாரோ. அண்ட் அது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் யோர் இவ்வளோ சீக்கிரம் வெளியில வந்ததுக்குன்னு கூட. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் சீக்கிரம். ஏன்னா 8 வாரம் நான் இருந்துட்டேன். அது வந்து ஐ ஃபீல் நிறைய நல்ல பிளேயர்ஸும் போயிருக்காங்க எனக்கு முன்னாடி. நான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்கேன். ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் விளையாடி இருக்கலாமோ அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கு நீங்க எடுத்து பாருங்க. அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒரு டிஃப்ரெண்டா நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஜட்ஜ் பூபதியா இருக்கட்டும், அந்த கோர்ட் டாஸ்க்ல, அப்புறம் தர்மலிங்கம் ஆகட்டும், இதெல்லாம் யாருமே பண்ணாத கேரக்டரைசேஷன்ஸ், யாருமே பண்ணாத இந்த உடல் மொழி, இது எல்லாமே நான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி, இது எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி பாட்டு பாடியிருக்கேன், பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எத்தனை பிக் பாஸ்ல பாட்டு கம்போஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் லைக் ப்ராப்பர் சாங்ஸ், இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதையும் தாண்டி சுபீக்ஷாக்கு வந்து நான் சமையல் சொல்லி கொடுக்குறதோ, இல்ல கமருதீனுக்கு சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு அறிவுரை சொல்றதோ, இல்ல இன்னும் அவங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, வியானாக்கும் விக்ரமுக்கும் சண்டை நடக்கும்போது வியானா உட்கார வச்சு ஃப்ரெண்ட்ஸை வாழ்க்கையில விட்டுறாத, இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும், இது இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுறாத அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இதுதான். லைக் இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்க முடியும், இந்த இடத்துல தன்னோட ஒரு இயல்பு குணத்தை வந்து மாத்திட்டோ இல்ல அது இழந்துதான் நீ வந்து கேம்ல முன்னேறணும்னு இல்லை. ஸோ வாய்ஸ் அவுட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல கமருதீன் வந்து அரோராவோட சண்டை போடும்போது அந்த ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, கொஞ்சம் அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம், தப்புன்னு அடிச்சு கமருதீன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து அப்படிதான் நான் கண்டிப்பேன். பட் கமருதீன் ஏன் முன்னாடி அந்த மாதிரியான வார்த்தைகள் அவ்வளவு யூஸே பண்ண மாட்டேன். அப்படி கமருதீனும் சரி பாருவும் சரி அந்த ஒரு அட்லீஸ்ட் அந்த பேசிக் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவங்க 2 பேரும் வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்க 2 பேர் மட்டும் இல்லை. ஸோ வாய்ஸ் அவுட் பண்ணுனா அந்த இடத்துல அவங்கள நான் கத்தி அவங்க வந்து திட்டினேன். அது வந்து அதனால என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. நான் திட்டினா அவங்களும் திட்டுவாங்க, நான் கத்துனா அவங்களும் கத்துவாங்க. பட் நான் அந்த ஒரு ஃபயர் எல்லாம் கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் பிக் பாஸ், அதுதான் பிக் பாஸ். நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு ப்ளே மை ஓன் கேம். என்ன எதுக்கு என்னோட குணத்தை ஓரளவுக்காவது விஜய் டிவில தெரிஞ்சிருக்கும், அவங்க என்ன செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ உள்ள போயிட்டு இப்படி மாறணும், நான் மாற மாட்டேன். அதுதான் நான் மாறி உள்ள விளையாடுறாங்கல்ல, அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. உள்ள இருக்கும்போது அவங்க அந்த கேமுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்காங்க. சண்டை போடுறதாகட்டும், கத்துறதாகட்டும், அந்த இடத்துல நின்று அவங்கள வந்து ஷேம் பண்றதாகட்டும், இதெல்லாம் அவங்க பண்றாங்க. பட் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அதுதான் கேம்னா நான் அந்த கேமை நான் விளையாடல, வேற கேம் விளையாடுறேன், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் பாரு அண்ட் சாண்ட்ரா, உங்களோட அந்த ஒரு பாண்ட் வந்து இப்போ என்ன வெளியில காமெண்ட்ஸ் ஆக வருதுன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசனும் அவர் வெளியில வந்ததுக்கான காரணம். ஏன்னா அவங்க கூட போய் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு, அட்டாச்ட் ஆயிட்டாரு கடைசி வீக்ஸ் எல்லாம்.
அப்படின்றாங்க. இது பத்தி உங்களோட ஒரு கருத்து என்ன? சரி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாருக்கிட்டையும் நான் பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் நான் பாரு வந்து என்னோட ஒப்பீனியன்ஸ் எடுக்கிறதோ அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு 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 டெவலப்மெண்ட் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வாரத்துக்கும் அவங்க போடுற சண்டையிலையும் அந்த வரமுறை மீறாம ஓரளவுக்காவது அந்த ஒரு டிக்னிட்டி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஆஃப்கோர்ஸ் நான் பேசுறது அவங்க கேட்குறாங்க, ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கனி அண்ட் கேங்கோட நான் உள்ள போகும்போது கனி சபரி லிட்டரலி சபரி பக்கத்துல நான் போய் உட்கார்ந்தோன்னு ஏஞ்சி போயிடுவாரு. அண்ட் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு ஐ ஃபெல்ட் என்னடா இது, நான் பக்கத்துல உட்கார்ந்தாலே இப்படி நடந்து போயிடுவாங்க. எதனால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னமோ மேபி நான் பாருவோட அதிகமா பேசுறதுனால அவங்க அப்படி என்ன ட்ரீட் பண்ண, அவன் அந்த கேங் அப்படின்னு. பட் நான் எந்த கேங்கும் நான் நிறைய வாட்டி பாரு வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் தீவிரமான ஒரு கருத்து சொன்னா நான் உடனே அதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க வந்து என்கிட்ட பயந்து தான் பேசுவாங்க சில சமயம். அவங்களே சொல்லுவாங்க. ஒரு கிளிப் கூட ரீசெண்டா வைரல் ஆச்சு. அமித் வந்து எதுவுமே அப்படியே எடுத்துக்க மாட்டான். அவன் வந்து எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் அது பாத்துருக்கீங்களா, திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். அவன் வந்து இதை பாரு, நான் ஒண்ணு சொல்லுவேன் உடனே வந்துடாத அப்படின்னு தான் ஆரம்பிப்பாள். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்ட் தான் அங்க இருந்தது. அண்ட் சாண்ட்ராவோடது நான் எப்படி யோசிச்சாலும் அதை நான் வேற மாதிரி நான் எப்படி அவங்கள நான் ட்ரீட் பண்ணனோ அதை தாண்டி வேற எப்படியும் என்னால் ட்ரீட் பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ஹஸ்பண்டுக்காக தான் உள்ள வந்தேன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்காக தான் உள்ள வந்தேன். ஹஸ்பண்டே போயிட்டாரு. ஹஸ்பண்டோட இன்னும் அவர் சக்சஸ்ஃபுல் ஆகணும், பிரஜின் இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாரு. நான் எதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் அது எமோஷனல் கேம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டிராமா பண்றாங்க, எமோஷனல் கேம் பண்றாங்க. எனக்கும் அது தோணுச்சு. அது தோணாம எல்லாம் இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல எமோஷனல் கேம் விளையாடுறாங்க, எல்லாரையும் சிம்பதி ஓட்ஸ் கிரியேட் பண்றாங்க. பட் எனக்குள்ள என்னன்னா, ஒரு வேளை அது உண்மையான ஒரு கிரைசிஸா இருந்தா, ஒரு மென்டல் ஹெல்த் கிரைசிஸா இருந்தா, அப்போ நான் என் மனசாட்சிக்கு நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு ஒருத்தங்க வந்து அங்க வாசல்ல நின்று அந்த சட்டையை புடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க, அந்த விஷயத்த அந்த பார்த்துட்டு இருக்கேன். அதையும் தாண்டி நீ அவங்கள கொஞ்சம் கூட நம்பாம நீ அப்படியே நடந்து போயிட்ட. நீ வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னா நீ கேட்கறது இல்லை, நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் என் மனசாட்சிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஸோ ஐ குடன்ட் ஹெல்ப். அவங்க சீட்டே பண்ணிட்டு இருக்கட்டும், மேபி தேர் இஸ் சம் ட்ரூத் இன் தட். அந்த ட்ரூத்துக்காக அவங்க வந்து உண்மையிலே ஏதோ ஒன்று கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்றதுலையோ 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுலையோ நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எனக்கு அதை தாண்டி என்னால் வர முடியல. என் ஒய்ஃப் வந்து அங்கே உட்காருனா அந்த இடத்துல என் ஒய்ஃப் இருந்திருந்தா நான் டிவியை பார்த்துட்டு இருக்கேன்னா யாராவது போய் பேசுங்கடா, எல்லாரும் அவளை பற்றி எப்படி இது எமோஷனல் கேம் சொல்றீங்க, ஒரு அட்லீஸ்ட் போய் பேசுங்க அப்படின்னு நான் என் மைண்ட்ல யோசிச்சு அங்கே போய் உட்காந்து நான் பேசினேன். அதனால நான் டவுன் ஆயிட்டேன்னா அதுதான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி there's also the other side. இப்போ ஒரு அந்த உண்மை அப்படின்னும் போது அவங்க நீங்க வெளியில வரும்பொழுது அந்த உண்மையான கண்ணீர் நினைக்கிறீங்களா சாண்ட்ராவோடது? இல்லை, அவங்க போய் சொல்லியிருக்காங்க பல இடங்கள்ல. அவங்க வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது பாரு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஜட்மெண்ட்ல உடன்பாடு இல்லை அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாங்க. ஆனா இன்னொரு கிளிப்ல அவங்க வந்து ஆக்சுவலா ஆமா அவங்க விழுந்தாங்க, ஐ எம் ஓகே வித் திஸ், இந்த தீர்ப்புக்கு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பால் ஊத்துற விஷயம், எஃப்ஜேக்கு பால் ஊத்துற விஷயம் அவங்க அதையும் கேட்டிருக்காங்க. பார்த்தா வீக்கெண்ட் எபிசோட்ல எனக்கு தெரியவே இல்லை அவங்க சொன்னது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணிடுது. இப்ப நீங்க வெளியில வருமோ அழுதாங்க இல்லையா, அது எனக்கு ட்ரூன் படுது. எனக்கு அது ட்ரூன் பட்டுச்சு. அது பார்க்கும்போது அது ஜென்யூனா, பிகாஸ் நானும் அவங்களும் அந்த ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம், அவங்க எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க பாத்து மீனு மேல, நான் வேதா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப காமன் ஃபேக்டரா இருந்ததுனால 2 பேரும் உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். அது அந்த ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அதுக்கப்புறம் கூட இந்நேரம் வந்து பிரஜன் கிட்ட பேசியிருப்பாரு அப்படின்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, பட் ஆனால் இப்போ உள்ளேருந்து நீங்கள் வெளியில் வந்த பிறகு யூனோ ஐ ஃபீல் இட்,
இப்போ இந்த கண்டெஸ்டன்ட் பார்க்கும்பொழுது கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க அப்படின்ற ஒருத்தர்னா நீங்க யாரை சொல்வீங்க உள்ள? கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க அப்படின்னு சொன்னா மேபி இப்போ பார்க்கும்போது கம்ருதீன். அவங்க வந்து கம்ருதீன் இல்ல பாரு. ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் கேமுக்காக அவங்க என்ன வேணா அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். நீ பாரு, நீ வந்து ஒரு அர்ஜுனன் மாதிரி. அர்ஜுனனுக்கு அந்த அந்த புறாவோட கண்ணு மட்டும்தான் தெரியும். அதை சுத்தி இருக்கிற புறாவோட பாடியோ அந்த புறா சுத்தி இருக்கிற அந்த இலை இதெல்லாம் தெரியாது. கண்ணு மட்டும்தான் தெரியும். உனக்கு கேம் மட்டும்தான். அந்த கேமுக்காக என்னோட பேரை இழுத்து திருமணமான அமித் அந்த மாதிரி எல்லாம் அவ பண்ணிருக்க. நான் எனக்கு அது எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரிஞ்சும் அதை பண்ணிருக்கா. நீ இதை பண்ற அந்த கேம் மேல இருக்கிற ஒரு கான்சென்ட்ரேஷனோ கேம் மேல இருக்கிற ஒரு இது உண்மையில நான் மெச்சி பேசுறேன். ஆனா இப்ப கேமுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படி மட்டும் இருந்துராத. இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு கூட சொல்லியிருக்கேன். அவ்வளவு சொல்லியிருக்கேன். ஸ்ரீரஞ்சனி கூட சொல்லியிருக்கேன். தட் இந்த மாதிரி ஒரு இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு கூட 2 பேரும் சொல்லியிருக்கோம். ஸோ ஐ ஃபீல் கேமுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தா பாரு இஸ் டெஃபினெட்லி இன் த டாப் லிஸ்ட். ஓகே. அண்ட் இன்னொரு காமெண்ட்டோ பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அமித்க்கு பதிலாக அவங்க ஒய்ஃப் உள்ள போய் விளையாடி இருக்கலாமே அப்படின்ற ஒரு காமெண்ட்ஸ் நிறைய இடத்துல வந்தது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நான் வந்து எதிர்பார்த்தது தான். பிகாஸ் அவளோட குணமே அப்படிதான். ஷி இஸ் வெரி வெரி அது ஒரு மாதிரி ஒரு பட்டாசு மாதிரி. ஸோ உள்ள போனோடனே எல்லார்கிட்டையும் பேசுறதாகட்டும், ஒரு எல்லாரும் அரவணைக்கிறதாகட்டும், இதெல்லாம் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பு குணம். அதை தாண்டி அவன் என்ன மாதிரி ஒரு வெகுளி கிடையவே கிடையாது. அவன் வந்து எல்லாரையும் ஷார்ப்பா நோட்டீஸ் பண்ணுவான். இதனால இருக்கும் இது வந்து இன்ஸ்டிங்டிவா வந்து நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியும். ஸோ எனக்கு இந்த கேமுக்கு ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட் ஸ்ரீரஞ்சனி கண்டிப்பா இருப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ அங்க எப்படி ஹாப்பியா இருந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் அங்கே போயிருந்தா சத்தியமா பிபியோட தான் நான் திரும்ப வந்திருப்பேன். நான் பயங்கர டென்ஷனாகி வந்திருப்பேன். எல்லாரையும் கத்தி விட்டுருப்பேன். எல்லாரையும் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றேன். மேபி அது கூட நிஜமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன்ல யார் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. பிகாஸ் நான் அங்க எத்தனையோ நாள் வந்து ரொம்ப மனதளவுல ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அது காட்டிக்க கூடாது. மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒன்று புதுசா பண்ணிட்டே இருக்கணும், நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னென்னமோ என்ன சொல்லி டில்யூட் பண்ணி எனக்கு நானே பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நானா இருந்தேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். பாரு கம்ருதீன் நடந்தது. நான் ஏன் அதை பார்த்து இது ஒரு கியூட்டான கப்பல் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அன்னைக்கு வந்து நான் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. இவன் கம்ருதீன் திடீர்னு ஒரு பாட்டு முன்னு ஆரம்பிச்சான். ஏதோ ரேண்டமா அதை பாட ஆரம்பிச்சான். உடனே அவன் கண்ணில் தண்ணி வந்துச்சு. லேசா அவனை வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். ஏன்னா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். உடனே பாரு போய் அவன் கையை பிடிச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே கையை பிடிச்சி சும்மா உட்காந்துட்டு இருந்தான். பேசக்கூடாது. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே they have feelings for each other, they care for each other அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதை பார்க்கும்போது உண்மையில நான் வந்து நான் என் ஒய்ஃபோட நான் எப்படி இருந்தேனோ இருக்கேனோ இது அப்படிதான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அண்ட் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் அப்படி சும்மா அப்படி ஏதோ ஒன்று ஒரு ஃப்ரெண்ட்லியா இப்படி புஷ் பண்றது, அப்படி கொஞ்சம் சாயிறது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்குறது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும், கண்டினியூ ஆனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் என் மனசுல. என்ன தோணுது அமித் வெளியில வந்த பிறகு அது கண்டென்ட்டுக்காக பண்ற விஷயம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நாள் இப்படி இருக்காங்க, அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கேம் பிளே பண்றாங்க 2 பேரும். ஐம் ஆல்சோ வெயிட்டிங் டு இன்டர்வியூ தேம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களோட இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடுது ஆஃப்டர் கம்மிங் அவுட்? வாட் ஆர் தே ட்ரைங் டு டூன்றது ஏதாவது ஒரு விஷயம் தோணும்ல? எனக்கு என்னமோ கம்ருதீனை பார்க்கும்போது ஐ ஃபீல் அந்த அளவுக்கு பிகாஸ் கம்ருதீனுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து ஹிஸ் ப்ராப்ளம் இஸ் ஹி கான்ட் கமிட். ஏதோ ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற கமிட்மெண்ட் வந்து லவ் சார்ந்த விஷயத்துக்கு அவரால் கொடுக்கவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய மைனஸ் அவருக்குள்ள. ஸோ அது முன்னாடியும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவரோட குணமே அப்படிதான். ஏன்னா திடீர்னு ஒரு பாசம் வரும், அந்த பாசம் அந்த இடத்துல பேசுவாரு பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தது வந்து இவ வந்து என் கேமுக்காக என்ன யூஸ் பண்றான் அப்படின்னு ஒரு தாட் உள்ள வரும். இப்படி எல்லாம் பேசுறாங்க,
நான் வந்து பார்வால தான் இங்க இருக்கேன் அப்படின்லாம் பேசுறாங்க, இப்போ நான் டிஸ்டன்ஸ் பண்ணிடணும், ஒரு அவகிட்ட இருந்து நான் தூரம் போயிடணும் அப்படின்லாம் நினைப்பாரு. ஸோ அவரே வந்து ஆசிலேஷன்லயே இருப்பாரு. நான் இங்க போறதா என்ன, பாரு நோ பாரு, பாரு நோ பாரு, அந்த மாதிரி இருப்பாரு. ஸோ அண்ட் பாரு வந்து கேம்ல எப்பவுமே கன்னா இருப்பாங்க. நான் வந்து கேம்னு வந்துட்டா அது என்ன வேணா பண்ணுவேன், ஐ ஹாவ் டு பி தேர், ஐ ஹாவ் டு வின், இந்த இடத்துல என்ன இப்படி காட்டிக்கணும். ஸோ ஷீ ஆல்சோ இஸ் இன் தட் ஆசிலேஷன். நான் வந்து இவனால நான் என்னோட கேம் போயிடுச்சா, இல்லை நான் இவனால நான் வீக் ஆயிட்டேனா, நான் வந்து எப்பவுமே சிங்க பெண்ணா இருக்கணும், தனியா இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இது வந்து கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா, கண்டென்ட்காகவே பண்றாங்களா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்லணும். ஆனா கண்டென்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. அண்ட் அதனால அவங்க வந்து அதை சால்வ் பண்ண விரும்பல. ஓகே, பாரு நோ பாரு இல்ல கம்ருதீன் நோ கம்ருதீன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனா அவங்க அதனால அதை சால்வ் பண்ண விரும்பல. அது தானா அமையுது, வைஸ் டு லீவ் இட் அப்படின்னு. மேனிபுலேஷனாக ஒரு கேம் குள்ள விளையாடுறாருன்னு நினைக்கிறீங்க விக்ரம்? அப்படியா? ஆமா, ஓகே. மேனிபுலேட்டிவ் கேம் ஒன்னு இருக்கு. ஆமா, சுபிக்ஷா வச்சு. ஓகே, யாரு இன்னும் அந்த எஃபர்ட்ஸ் போடணும், ஆனா எஃபர்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு நடிப்பான ஒரு கேம் விளையாடுறான்னு நினைக்கிறேன். சபரி வந்து அந்த எஃபர்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் வந்து ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அட்மிரேஷன். எனக்கு வந்து சபரி நான் கொஞ்சம் வியந்த பிளேயர்னா நான் சபரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சபரிக்குள்ள அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குது, அண்ட் எல்லாத்தையும் ஷார்ப்பாக கவனிக்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் பெருசாக விளையாடல. அண்ட் இன்னொன்னும் சபரி கிட்ட இருக்கு, சபரி அதிகமாக கோவப்படக்கூடிய ஆள், டைரக்டா கேட்கக்கூடிய ஆளு. ஏன் சபரி, எனக்கும் அது இருக்கு. எஸ், யாரு சுத்தமாவே அந்த எஃபர்ட்டே இல்ல, பட் ஸ்டில் அங்க இருக்காங்க. மேபி இன்ஸ்டெட் ஆஃப் யூ அவங்க இந்த டைம்ல வந்திருந்தா கூட. சுபிக்ஷா. ஓகே, சுபிக்ஷா வந்து பெருசா எஃபர்ட் போடல. அவங்க காமிச்ச முனைப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஒரு நான் வந்த வாரம் 12வது வாரம் இல்லையா, 12வது வாரத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே அவங்க வந்து இதுக்கு மேல நான் என்ன பண்றது, பீட் பாக்ஸிங் பண்றேன், பாட்டு போடுறேன், சரி ஓகே இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு ஜோனுக்குள்ள போனதா நான் ஃபீல் பண்றேன். ஓகே, யாரு ஃபைனல்ஸ் வரைக்கும் இந்த 2 பேர் ஃபார் ஷூர் அப்படின்னு சொல்ற நபர்கள் யார்? நான் வினோத் சொல்வேன் ஃபார் ஷூர். வினோத் தாண்டி மேபி எனக்கு அதான் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வினோதை தாண்டி வேற யாருமே ஒரு டைட்டில் வின்னரா எனக்கு பார்க்கவே விருப்பம் இல்லை. ஓகே, அப்படிதான் இருக்கு. என் மைண்ட்ல வினோத் மட்டும்தான். யாரு தன்னை ரொம்ப அப்படியே எப்பவுமே அந்த வீரமா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு கெத்தா ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்மளுக்கு பார்க்கும்போது இப்ப தெரியும் அவங்க கெத்து இல்லப்பா, ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி, அந்த மாதிரி யாரு நீங்க ஃபீல் பண்றீங்க? திவ்யா. ஓகே, திவ்யா சொல்லுவேன் அந்த மாதிரி. வேணா திவ்யா வந்து எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க கிட்ட பேசினா அவங்க சொல்றதுதான் கேட்கணும். நான் ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப பணிவா சொன்னா கூட அவங்க மேபி அவர் ஏதோ சொல்றாரு கேட்கலாம் அப்படின்னு ஒரு இதுல நான் பண்றதுதான் ரைட்டு அப்படிங்கிற இருக்கிறதுனால அவங்க பண்றதுதான் கெத்து அப்படின்னு அவங்க எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்க கேட்டாங்கன்னா ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ அவங்க லீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் என்னோட ஒரு திங்கிங்ல ஒன்று சொல்லுவேன், பட் மக்களோட பார்வையில அவங்க ஒரு சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு தான் இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்ல, ஜெனரலி சோஷியல் மீடியால பார்க்கும்போது. அண்ட் இப்போ கண்டிப்பா எல்லாரையுமே திருப்பி அனுப்புவாங்க. மேபி லாஸ்ட் வீக்ல ஒரு என்ட்ரி இருக்கும், அப்போ போகும்போது கண்டிப்பா எனிவே இட்ஸ் கோயிங் டு பி அந்த வீக்ல எல்லாருமே வர போறாங்க. பட் ஸ்டில் உங்க சைட்ல இருந்து நான் கண்டிப்பா இதை உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன் ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த 2 நபருக்கு ஒரு டிப்ஸோ இல்லை அட்வைஸோ உங்க சைட்ல சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு கம்ருதீனுக்கு டெஃபினட்டா பேசுவேன். ஐ வில் ஃபீல் ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். வெளியே வந்து பார்க்கும்போது இதையா நான் இப்படி நினைச்சேன் அப்படின்னு என் மேலே ஒரு மாதிரி கொஞ்சம் கோவம் இருக்கு. நான் இது ஏன் இதை பார்க்கல இல்லை அப்படின்னு, பிகாஸ் நான் அதை பார்த்துருந்தேன்னா நான் சும்மா அதை விட்டுருக்க மாட்டேன். ஸோ டெஃபினட்டாக நான் பாரு கம்ருதீனுக்கு சொல்லுவேன். இன்னொன்று வினோத் கிட்ட சொல்லுவேன். வினோத் வந்து இந்த காம்படிஷனை அவர் தான் ஜெயிக்கணும்னு என் மனசுல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். பிகாஸ்
அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவருக்கும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் போனதுக்கப்புறம் அவர் என்ன ரொம்ப மிஸ் பண்ணாரு. அண்ட் மனசு விட்டு பழகின 2 பேர்னா நானும் அவரும் தான். அந்த அளவுக்கு நான் அதை பார்க்குறேன். ஸோ அவர்கிட்ட நான் பேசுவேன், நான் மோட்டிவேட் பண்ணி இது எங்கேயும் விட்டுறாத. ஏன்னா அவர் இந்த டிடிஎஃப் வீக்ல ரொம்ப கீழே இருக்காரு, பாட்டம்ல இருக்காரு. அவர் டாஸ்க் எல்லாம் பேய்த்தரமா பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன் இப்படி தோய்வடைஞ்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த வாரம் லாஸ்ட் வாரம் நான் போகும்போது அவர் இருப்பாரு. அவர் இருக்கும்போது நான் கண்டிப்பா கேட்பேன், ஏன் இப்படி இருக்கேன், கொஞ்சம் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேம் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதுவும் இந்த சீசன் எல்லாம் ரொம்பவே என்னடா இது இப்படி விளையாடுறீங்க இந்த சீசன், ஆமா இப்படிதான் சொல்லணும், அப்படி இருந்தது. ஸோ எனக்கு வந்து சொசைட்டியோட வெளிப்பாடா இந்த கேம் இருக்கக்கூடாது. சொசைட்டி தன்னை மேம்படுத்த ஏதாவது ஒன்று பண்ணணும். நல்ல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்னு கூட பார்க்கலாம். பிக் பாஸ்ல போனாலே நீ சண்டை போடணும், கத்தணும், எல்லாரும் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு இல்லாம அதை வேற விதமா கூட ஒரு கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் பண்ணலாம், வேற விதமா கூட அதை பார்க்கலாம். அது உங்க வாழ்க்கையிலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன் மக்களுக்கு. Done. Thank you so much, Amit, and all the best to you. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், ஐ திங்க் அந்த ஃபேமிலி கரெக்டாக இருந்தால் எல்லாமே அழகாக போகும். யூ காட் த பிளெஸட் வைஃப், அஃப்கோர்ஸ் யூர் லிட்டில் ஒன், அண்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம். ஐ திங்க் ஆல்வேஸ் அந்த 3 பேருமே ஒட்டுக்க எல்லா விஷயத்தையும் அழகாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறவங்க. ஐ எம் ஷூர் திஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இன் 2026, and thank you so much. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.